வணக்கம். பிரேமா ராஜகோபால். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற அந்த கதையோட பேரு ராத் 12 பஜே கா ஆக்கிரி ட்ரெயின். அதாவது இரவு 12 மணிக்கு வரக்கூடிய இறுதி ரயில் அப்படிங்கிற ஒரு கதை. கொஞ்சம் நீளமான கதை, ஒரு திகில் கதையும் கூட. இது நீளமா இருக்கனால நம்ம பார்ட் 1, 2 அந்த மாதிரி நான் கொடுக்க போறேன். வாங்க பார்க்கலாமா? रात 12 बजे का आखिरी ट्रेन. பாரிஸ் ஏ பிகி எக் டண்டி ராத்தி. அது பாரிஸ் அப்படின்னா மழை, மழையால் நனையப்பட்ட, பிகி அப்படின்னா நனைந்த, ஏக் ஒரு டண்டி குளிர்ந்த, ராத்து இரவு, இரவாக இருந்தது. அது மழையினால் நனையப்பட்ட ஒரு குளிர்ந்த இரவாக இருந்தது அந்த இரவு நேரம். ஸ்டேஷன் की पुरानी कड़ी ने ठीक 12 बजे का घंटा बजाया. அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய புராணி கடி, ஒரு பழைய பழைய கடிகாரம், டீக் சரியாக 12 பஜே 12 மணி என்பதை கண்டா பஜாயா மணியாக ஒலித்தது. கண்டானா மணி, பஜானானா ஒலித்தல். பூரே பிளாட்ஃபார்ம் சுன்சான் தா. அந்த பிளாட்ஃபார்ம் முழுமையும் சுன்சான் அப்படின்னா ஆள் இல்லாமல், ஆள் அரவம் இல்லாமல் இருத்தல். அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் மொத்தமும் சுன்சானாக இருந்தது, அதாவது ஆள் இல்லாமல் காணப்பட்டது. தபி அனன்யா நாமக் எக் யுவா பத்திரக்கார் வகா ஆப்ப குஞ்சி. அப்போது தபி அப்படின்னா அப்போது, அனன்யா என்ற பெயருடைய எக் யுவா பத்திரக்கார், ஒரு யுவா அப்படின்னா ஒரு இளமையான ஒரு பத்திரக்கார், பத்திரிகையாளர், வகா ஆப்ப குஞ்சி அங்கே வந்தாள். வாங்க அடுத்து என்ன நடந்தது பார்க்கலாமா? அந்த 12 மணிக்கு அந்த அனன்யா அப்படிங்கிற அந்த பத்திரிகையாளர் அங்க வந்திருக்கா, வந்து நிக்கிறா. என்னன்னு அவ பார்க்கலாம். உசை எக் ரகசியமயி பத்திரிகா மிலி. அவளுக்கு ஒரு ரகசியமான பத்திரிகை கிடைத்தது. उसे एक रहस्यमयी पत्रिका मिला था. उसमें लिखा था अगर सच जाना तो आखिरी ट्रेन का इंतजार करना. அதுல என்ன எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா, பத்திரிகா மிலா உஸ்மே லிக்கா தாக்கி, அதில் எழுதப்பட்டிருந்தது என்னவென்றால், அகர் சச் ஜானாகதோ, உனக்கு உண்மை தெரிய வேண்டும் என்றால், சச் அப்படின்னா உண்மை, ஜானாகதோ ஆக்கிரி ட்ரெயின்கா இந்துஜார் கர்னா, அந்த இறுதி ட்ரெயின், கடைசி ட்ரெயினுக்காக இந்துஜார் கர்னா காத்திரு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்கு. உண்மை தெரியணும்னா நீ அந்த இறுதி ட்ரெயின் வரும் வரை காத்திரு அப்படின்னு அந்த பேப்பர், அவளுக்கு எழுதின துண்டு பேப்பர் கிடைச்சது. அதனால அந்த அனன்யா அங்க வந்து நிக்கிறா. அடுத்து என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். कुछ ही देर में एक पुरानी बाप वाली ट्रेन सीटी बजाती हुई स्टेशन पर आकर रुकी. कुछ ही देर में சிறிது நேரத்தில், ஏக் புராணி ஒரு பழைய, பாப் வாலி ட்ரெயின், பாப் அப்படின்னா நீராவி, நீராவியில் ஓடக்கூடிய பழமையான ஒரு ட்ரெயின், சீட்டி பஜாதி ஹுயி, சீட்டினா விசில், அப்ப விசில் அடித்துக்கொண்டே, பஜாதி ஹுயி ஸ்டேஷன் பர் ஆக்கர் ருக்கி, அந்த ஸ்டேஷனுக்கு வந்து அடைந்தது, வந்து நின்றது. ஸ்டேஷன் பர் ஆக்கர் ருக்கி, ருக்கினா நின்றது. लेकिन हैरानी की बात यह थी कि उस ट्रेन का कोई रिकॉर्ड स्टेशन में नहीं था. लेकिन ஆனால் ஹைரானி கி பாத், ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், யதிக்கு என்னவென்றால், உஸ் ட்ரெயின் கா கோய் ரெக்கார்டு ஸ்டேஷன் மே நஹி தா, அந்த ட்ரெயினை பத்திய கோய் ரெக்கார்டு, எந்த ரெக்கார்ட்ஸும் ஸ்டேஷன்ல இல்ல. ஸ்டேஷன்மே நஹிதா, இப்படி ஒரு ட்ரெயின் 12 மணிக்கு வரக்கூடிய அந்த ட்ரெயினை பத்தின எந்த தகவலும் அந்த ஸ்டேஷனுடைய ரெக்கார்ட்ஸ்லயே இல்ல. இல்லாம ஒரு மர்மமாக ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. एक बूटा स्टेशन मास्टर लालटेन लेकर उसके पास आया और धीमी आवाज में बोला. ஒரு வயதான, एक बूटा स्टेशन मास्टर அப்படின்னா வயதான ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர், லால்டேன் லேக்கர், லால்டேன் அப்படின்னா அரிக்கேன் விளக்கு, அரிக்கேன் லைட், லாந்தர் விளக்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த லால்டேன் லேக்கர் அதை கையில் பிடித்து கொண்டு உஸ்கே பாஸ் ஆயா, அவள் அருகில் வந்தார். அவர் அத்துடன் தீமி ஆவாஜுமே போலா, மெதுவாக சொன்னார். தீமினா மெதுவாக, ஆவாஜ்னா குரல், மெதுவான குரலில் சொன்னார். என்ன சொன்னார் வாங்க பார்க்கலாம்.
அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பக்கத்தில் இருட்டாக இருக்கிறதுனால ஒரு அரிக்கேன் விளக்கோட கையில் பிடிச்சிட்டு வராரு. வந்து அவர் சொல்கிறாரு அவகிட்ட, इस ट्रेन में चढ़ने वाले हर व्यक्ति का अतीत उसे सवाल पूछता है. இந்த ட்ரெயினில் ஏறியவர்களுடைய ஒவ்வொரு மனிதருடைய அதீத், அவரை பத்தின கடந்த காலம், அவரை பத்தின எந்த விஷயமும் சவால் பூச்சினாக கொஸ்டினாக இருக்கிறது. சவால் பூச்சிதாகை, அவரை அதில் ஏறிய ஒவ்வொரு மனிதரை பற்றிய என்ன நடந்தது என்னங்கிறது எதுவுமே தெரியல. சோச்சுலோ லவுட் பி பாய்கி நகி, நீ நல்லா யோசிச்சுக்கோ. சோச்சுலோ லவுட் பி பாய்கி நகி, திரும்பி போகணுமா வேண்டாமா யோசிச்சுக்கோ அப்படி சொல்றாரு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர். அனன்யா டர்த்தே ஹுயே ட்ரெயின் வச்சிருக்கி. ஆனா அனன்யா அதுல ஏதோ ஒரு உண்மை கிடைக்குது அப்படின்னு அவளுக்கு கிடைச்ச தகவல் படி டர்த்தே ஹுயே, பயமாக இருந்தாலும் கூட ட்ரெயின் மே சடகை, ட்ரெயினில் ஏறிக்கொண்டாள். அந்தர் பேட்டி சபி யாத்ரி பில்குல் சாந்த் தே. அந்தர்னா உள்ளே உட்கார்ந்திருந்த அனைத்து யாத்ரி, சபி யாத்ரி அனைத்து பயணிகளும் பில்குல் சாந்த் தே, மிகவும் அமைதியாக இருந்தார்கள். உனக்கு சேகரே அஜீப் லக் ரஹே தே, அவர்களுடைய முகங்கள் அஜீப், ஒரு விசித்திரமாக வினோதமாக இருந்தன. அஜீப் லக் ரஹே தே, ஜெய்சே எப்படி என்றால் வே கிசி ஓர் துனியா கே ஹோ, அவர்கள் வேறு ஒரு உலகத்தில் இருப்பது போல இருந்தார்கள். கிசி और துனியா, துனியான உலகம், அப்ப கிசி और வேறு உலகத்தில் இருப்பது போல அவர்களுடைய முகங்கள் காணப்பட்டன. சரி, இனி மீதி கதையை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.